அனைவருக்கும் வணக்கம். இனியோட ரீடிங் ஜூன் 15க்கு என்ன வந்திருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி த ஃபூல் கார்டு. ஸோ இந்த பர்சன் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட், யாரை பற்றியுமே பயம் கிடையாது, எதை பற்றியுமே பயம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணதால் இந்த மவுண்டெயின் மேலே தான் நிற்கிறாங்க, எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயின் நிற்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணியாச்சு, ரிஸ்க் டேக்கராக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் அட்வென்ச்சராக நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் சேஃப்டி ஃபஸ்ட், ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பயம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி பார்க்கும்போது ஏற்கனவே நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்ததால் உங்களுக்கு அந்த அனுபவமும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பற்றி தான் இந்த கார்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி சொல்லுது. அதுக்கப்புறமா நியூ பிகினிங், ஏதாவது ஒரு ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் வேலையிலையோ சரி, உங்கள் ஸ்டடீஸ்லேயோ சரி, உங்கள் லைஃப்லேயோ சரி, ஏதோ ஒரு ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த கன்க்ளூஷன் நீங்கள் எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. போய் சேரலாமா, இன்வெஸ்ட் பண்ணி படிக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த டிசிஷன் இன்றைக்கி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைஃப்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிகினிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஜாப் அண்ட் பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸுமே இன்றைக்கி வர்றதுக்கான, அதாவது பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் மனநிலை இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும்னா ரொம்ப பீஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் மவுண்டெயின் சுற்றி இருக்குது, ஒயிட் டாக் இருக்குது, அவங்க பர்சன் கையிலையுமே ஒரு ஒயிட் ரோஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுது, பீஸ் அண்ட் லாயலை சொல்லுது. இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது எந்த ஒரு சண்டை வந்தாலுமே அங்கே லாயலாக இருங்க, ஜட்ஜ்மெண்டலாக இருக்க வேண்டாம், யாரையும் ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம் உங்கள் பார்ட்னர் இப்படி தான் அப்படின்ட்டு. இல்லைனா உங்கள் கூட இருக்க இன்லாஸையோ இல்லைனா உங்கள் கூட இருக்க ரிலேட்டிவ்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாமல் ரொம்ப பீஸாக உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. இங்கே இருக்க சூரியனுமே நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்குது, அதோட ரேஸ் மட்டும்தான் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இந்த அமைதி அப்படின்றது இன்றைக்கி கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும். அதே மாதிரி இந்த பர்சனுக்கு வந்து எதை பற்றியுமே பயம் கிடையாது, எதை பற்றியுமே யாரை பற்றியுமே கவலையும் கிடையாது நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தாலும், யாருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதனால் அவருக்கு அந்த பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காத மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவுகள், அது ரிலேஷன்ஷிப்லேயாக இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் வைஸ்லேயாக இருக்கலாம், ஸ்டடீஸ்லேயாக இருக்கலாம், யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காத மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நாளாக இருக்கும். இது வந்து நெகட்டிவ் சைடில் நம்ம சொல்கிற ரீடிங்காக இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரீ ஸ்பிரிட் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத ஒரு ஸ்பிரிட்டாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இருந்தால் கூட அது கண்டிப்பாக அப்படியே இந்த மவுண்டெயினில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பனி மாதிரி தானே இருக்குது, சூரியன் ரேஸ் படும்போது அந்த பனிலாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த விஷயமும் அப்படியே நகர்ந்து போயிடும். ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் லாயலாக இருங்க, பொய் சொல்லாமல் இருங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட. அதே மாதிரி உங்களை நம்புறவங்கக்கிட்டேயும் பொய் சொல்லாமல் இருங்க. அது ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது பார்ட்னர்ஸ்கிட்டேயும் இதே நம்ம அப்ளை பண்ண வேண்டிய காரியமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப லாயல் அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்குறோம். தேங்க்யூ.